ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டெராரியா பார்ட் 1. இந்த பார்ட் 1ல் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீதம் கட்டுவோம். அப்புறம் இது வந்து என் பழைய அக்கௌண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நான் நிறையா விளையாண்டுருக்கிறேன். அதில் வந்து இது மட்டும் 148 மணி நேரம் விளையாண்டுருக்கேன். இதுதான் மெயின் கேரக்டரு. இது ப்ளே கொடுத்துக்கலாம். வேறு லேட் ஆகுது, நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிவிட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடப் பண்ணி விட்டு பாருங்கள். ஓகே, ஆயிடுச்சு. அப்புறம் பழைய வீடு முதலேருந்து இது வந்து இதே ஸ்பீடப் தான் பண்ணியிருப்பேன். இது கொஞ்சம் லேட்டாகும் காமிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து அவ்வளோதான். இதில் காமிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சில பைலானில் வச்சுருப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பைலான் கட்டியிருப்பேன். என்பிசி அதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா பயமும் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி சில இது நடந்துச்சு. அப்புறம் எல்லா பாஸையும் டிஃபீட் பண்ணிட்டேன். எக்ஸப்ட் கரப்ஷன் வேல்டுது. அதனால் எல்லா வேல்டையும் அதனால் பிரெயின் ஆஃப் கொடுத்துட்டு ஓடிக்க முடியல. டெராரியா முன்னாடி விளையாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது. இப்போ புதுசாக பார்க்கணும் தெரியாது. இப்போ நான் வந்து புதுசாக கேரக்டர் க்ரியேட் பண்ணி ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். கேரக்டருக்கு பேரே கொடுத்துக்கலாம். அப்புறம் ரேண்டமே கொடுத்துக்கலாம்னா நாமளே க்ரியேட் பண்ண டேட்டாகும். இது ஓகேவாக இருக்குது. ஓகே, இது கொடுத்துக்கலாம். அப்புறமா கூட மாற்றிப்போம். புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். லார்ஜ் வேர்ல்டு, டிஃபிகல்ட்டி கிளாஸுக்கே இருக்கட்டும். இது வந்து ரேண்டமாக இருக்கட்டும். அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அமைக்கலாம். இதை அப்புறமேலு வேர்ல்டு பேர் என்ன வைக்கலாம்? வேணாம். வேர்ல்டு பேர் வந்து என்ன ஆச்சுன்னா கொடுத்துட்டேன். அந்த டார்ச் ஆஃப் ஸ்கெலிட்டன்ஸ்னு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகேவாக இருக்குது, நல்லாயிருக்கு கொஞ்சம் பேர். ஓகே, அது நோடாச்சு ரொம்ப கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இதுதான் சீடு. அதனால் இந்த இடத்த மட்டும் கட் பண்ணிட்டேன். 1/4 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. இப்போ இந்த வேர்ல்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. வேர்ல்டுக்குள்ளே சீக்கிரமாக பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கொஞ்சம் லேட் ஆகும். இதே நீங்கள் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் ஆக மாட்டிங்கன்னா இன்னும் லேட் ஆகும். இப்போ என் மெயின் வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கு நான் ஸ்பீடப் பண்ணினா மினிமம் ஒரு 40 செகண்டாவது ஆகும். அந்த அளவுக்கு லேட் ஆகுதுங்க. என்ன பண்ணுறேன்னு தெரில. அப்புறம் மைன்கிராஃப்ட் எங்கேன்னு கேட்காதீங்க. மைன்கிராஃப்ட் இப்போ என்கிட்ட இல்லை. அதனால தான் டெராரியா எடுத்திருக்கேன். டெராரியில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை வச்சு விளையாட வேண்டியது தான். வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் புது வேர்ல்டு. இங்கே வீடு கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த மரத்தை வெட்டிடலாருங்க. வெட்டியாச்சு. இது லீஃபும் ஒன்று கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். 1 in 1000 சான்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மரத்துலேருந்து ட்ராப் ஆகவே பரவாயில்ல. 3வது மரத்துலேயே கிடச்சிருச்சு. கொஞ்சம் ரேரு தான். அதே மாதிரி நான் ஒரு ஜெர்னி வேர்ல்டு க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதில் போய்ட்டு சும்மா ஒரே ஒரு மரத்தை வெட்டினேன். சும்மா அந்த மரத்தை வெட்டினோடனே லீஃப் வந்து கிடச்சிருச்சு ஃபஸ்ட்டு மரத்துலேயே. ஓகே, இந்த இடத்த கொஞ்சம் மரங்களை ஒட்டி சாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி குச்சிங்கன்னா மேலேருந்து ட்ராப் ஆகிற லேட் ஆகுது வந்து நீங்கள் பட்டன் பிக்கப் பண்ணிக்கலாம். அதனால தான் குதிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. வெட்டு அதே மாதிரி மைன்கிராஃப்ட் மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஸ்டார்டிங்கே உங்களுக்கு சில பல டூல்ஸ் கொடுத்துருவாங்க. எனக்கு வெப்பன்ஸ் இந்த கேமில் மைன்கிராஃப்டோட ரொம்ப அதிகமாக இருக்குது. மைன்கிராஃப்டில் என்னென்ன இருக்குதுன்னா வந்து உட்டன் சோடு, ஸ்டோன் சோடு, கிராஸ்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கிராஸ்போ இருக்குது, பவு இருக்குது, ஸ்வாட்ஸ் இருக்குது. இதில் ஸ்வாட்ஸுக்கு வந்து அனிமேஷன் இருக்காது. அது என்ன ப்ரொஜெக்டைல்ஸில் இருக்கும். அப்புறமேலு வேறு என்னெல்லாம் இருக்குது, அந்த ஷார்ட் ஷோட் இருக்குது, நார்மல் கத்தி இருக்குது, அப்புறம் இந்த குட்டி கத்தி, இந்த ஷார்ட் ஷோடு இருக்குது. அப்புறமேலு ஹேம்பரில் இந்த கேம் இருக்குது. இந்த வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹேம்பரில் யூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மேஜராக எதுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் அப்போ பார்த்துக்கோங்க. இப்போ வீடு போதும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடு கட்ட ஆரம்பிச்சிடறேன். இந்த இடத்தையும் ஸ்பீடப் பண்ணி விட்றேன். ரொம்ப பண்ண மாட்டேன், ஓரளவுக்கு பண்ணி விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு தெரியும்ட்டு.
ஓகே, இந்த மரத்தை விட்டுட்டு ஆரம்பிக்க வேண்டியதுதான். என்ன ஃப்ரெண்ட்ஸ் போதுக்கு திரும்ப வரணுங்க. பேர் வந்துட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கொண்டுடலாம். எனக்கு வந்து காப்பர் ஷார்ட்ஸோடு இந்த ஷார்ட்ஸோடு யூஸ் பண்ணல வராது. போனஸோடு யூஸ் பண்ணி இந்த குட்டி குத்தியில் யூஸ் பண்ணி வராது. ஓகே, வீட்டு கட்டிடலாம். இந்த இடத்துக்கு கொஞ்சம் ஸ்பீடப்பில் இருக்கும். இப்படி வேணால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கூட பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பாக்ஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு கட்டுவேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பிக்காக்ஸ் இது உடைக்க முடியல. ஹேம்பர் செஞ்சுருந்தேன். அந்த ஹேம்பர் வச்சு இது ஈஸியாக உடைக்க முடியும். இது மாதிரி பின்னாடி வால் உடைக்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமோட ஃபென்ஸ் இருக்கானா ஃபென்ஸ் வச்சு உங்களால் பிளாக் பண்ண முடியாது. பேக்ரவுண்டுக்கு வேணால் ஃபென்ஸ் கொடுக்கலாம். அதையும் ஹேமர்ஸ் தான் உடைக்க முடியும். அது ஒரு என் ஃப்ரெண்டு வீட்டில் கட்டிட்டான். அப்புறம் வந்து எப்படி உடைக்கிறதுன்னு தெரியும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் எதர்ச்சியாக ஒரு ஹேமரை கட் பண்ணி தட்டினியா பட்டு உடந்து வந்துருச்செல்லாம். அதுவும் கோல்டா எதுவும் ஒன்று செஞ்சானே, அயன் ஹேம்பர்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு செஞ்சேன். ஓகே, இப்போ நம்ம வேணால் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முன்னாடி வால்லாம் கட்டி டார்ச்சில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த கேமில் வந்து உங்களால் பேக்ரவுண்டுக்கு வால் ப்ளேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி என்பிசி தங்கணும்னா சில பல இப்போ இது நம்ம கூட ஆல்ரெடி ஒருத்தருக்கேன். என் பேர் என்னன்னு தெரியலையே. ஓகே, அதை விடுங்க. என் பேர் ஆனால் இவன் கைடுமாங்க. இவன் வந்து ஏதோ கிராஃப்டிங் கையில் எதோ இருந்தால் அவன் தொட்டு கிராஃப்ட் கொடுத்திங்கன்னா கையில் இருக்கிறது ஏதோ நினச்சது காமிக்கும். அதை கொடுத்து ஐட்டம்ஸ் கொடுத்திங்கன்னா வந்து அந்த ஐட்டம் வச்சு அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு காமிச்சிருவான். இப்போ இந்த கேமில் டார்ச் செய்கிறது ஈஸி. ஸ்லைம் அடிச்சிங்கன்னா ஜெல்லு கிடைக்கும். ஜெல்லு ப்ளஸ் ஃபுட்டு வச்சிங்கன்னா ஒரு 3 டார்ச் கிடைக்கும். அதனால் இந்த கேமில் கொஞ்சம் டார்ச் செய்கிறது ஈஸி. அப்புறம் என்பிசி இருக்குன்னா வந்து உங்களுக்கு மெயின் இருக்க ஒரு வீடு இருக்கணும். கண்டிப்பாக டோர் இருக்கணும். டேபிள் இல்லை கிராஃப்டி ஒர்க் பெஞ்ச் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இருக்கணும். அப்புறம் சேர் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மெயின் தேவைப்படுறது. அப்புறம் சயின்ஸ் வீட்டுக்கு இதை பேர் வைக்கலாமெல்லாம் யோசித்தேன். இப்போதைக்கு வேணாம்னு சொல்லிட்டு விட்டேன். அப்புறம் இந்த உட்டன் போர்டு சோடு இது மாதிரி போர்டு சோடை யூஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் பழக்கமாகி போச்சு. நல்லா காப்பர் எடுத்துகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அந்த ஸ்லைமுக்குள்ளே பாருங்கள் இது இருக்க மாதிரி இருக்குல்ல, அது ஒன்றும் கோல்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோல்டு நம்மளுக்கு இப்போ கிடைக்காது, கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். ஆனால் இந்த ஸ்லைம் இது எடுத்துகிட்டு வரல கொஞ்சம் ரொம்ப ரேரானது தான். ஸ்லைம் நம்மளுக்கே எடுத்துகிட்டு வந்து அதையே வந்து தந்துட்டு போயிடுச்சு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை, செத்தை இவன் ட்ராப் பண்ணிடுவேன். ஐட்டம்ஸில் இந்த கேமில் எதுவும் ட்ராப் பண்ண மாட்டான். ஐட்டம்ஸ் ட்ராப் பண்ணாமல் கோல்டு தான் ட்ராப் பண்ணிடுவேன். கோல்டு இதில் என்னென்ன இருக்குன்னா இருக்குல்லே லீஸ்ட்டு வந்து காப்பர், அதுக்கப்புறம் சில்வரு, அப்புறமேலு கோல்டு, அப்புறமேல் பிளாட்டினம்னு ஒன்று வரும். 100 காப்பர் வந்து 1 சில்வருக்கு சமம், 100 சில்வர் வந்து 1 கோல்டுக்கு சமம், 100 கோல்டு வந்து 1 பிளாட்டினமுக்கு சமம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஒரு ஸ்லைம் பறந்து வந்துருக்கும். அந்த மாதிரிலாம் ஸ்லைமில் இதில் இருக்குது. அப்புறமே சன்ஃப்ளவர் ஒன்று எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் ஹாப்பினஸ்னு ஒன்று தரும். அது நல்லா இது ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிவிடும். அப்புறமேலு இந்த இடத்துல மியூசிக் ட்ராக் மாறும். ஆனால் நான் சவுண்டு இல்லாமல் வச்சுருக்கனால மியூசிக் ட்ராக் வந்து உங்களுக்கு கேட்காது. இந்த இடத்துல எதுக்கு நான் அப்படி நான் இந்த இடம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் நினச்சி பார்க்குறதும் இந்த ரொம்ப டேஞ்சர். வேர்ல்டுக்கு வந்து கிரிம்சன் கரப்ஷன் 2 இருக்கும். அதில் வந்து கிரிம்சன் தான் இது. என்ன பண்ணுன்னு தெரில. இந்த இடத்துல அதுதான் சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கீழே போனோன்னே பிளாக்ஸை பார்த்தோன்னே ஓகே இங்கே இருக்கிறது டேஞ்சர்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் இங்கேருந்து மாட்டிக்கிட்டோம்னா அப்படியே பிரச்சனை தான் ஆகும். இங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டுருக்கோம் நம்ம. இந்த மாதிரி வால் இருந்தால் நீங்கள் எல்லா இடத்துலையும் பிளாக் ப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் வால் இல்லைன்னா வந்து பிளாக்கை கீழே சப்போர்ட் கொடுத்து ப்ளேஸ் பண்ணலாம். இல்லைன்னா வால் போட்டு ப்ளேஸ் பண்ணலாம். அதில் சப்போர்ட் கொடுத்து ப்ளேஸ் பண்ணுறதே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் கொடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் கொடுத்து ப்ளேஸ் பண்ணுறதே பெஸ்ட்டு. இதே நீங்கள் வாழை போட்டுக்கிட்டு ஒர்க் பெஞ்ச் செஞ்சு வச்சுக்கிட்டு அது டைம் வேஸ்ட்டு. அதே மாதிரி மெட்டீரியல்ஸு வேஸ்ட்டு தான் உங்களுக்கு. அப்புறமே நான் சொல்ல மாதிரி இப்போ எங்கிட்ட வந்து மஷ்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் ஏற்றி விடும். ஒரு 15 HP ஏற்றி விடும். ரைட் டாப்பில் இருக்குது பாருங்கள், அது வந்து ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஹெச்பி. அப்புறம் ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து மானாமாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணேன் ஒரு விஷயம். என்ன ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில. அப்புறமேல் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு தான் இருந்தது. அப்புறம் அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து மானா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிறைய மானா வெப்பன்ஸ் இதில் இருக்கும்.
அதை வந்து 200 வரைக்கும் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் இந்த கேமில் 400 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த லைஃப் வந்து 500 வரைக்கும் வரும். உங்களால் இந்த கேமில் 2 மோடு இருக்கும், ப்ரீ ஹார்ட் மோடு, ஹார்டு மோடுன்ட்டு. ப்ரீ ஹார்டு மோடில் லைஃப் கிறிஸ்டல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை வச்சு உங்களால் 400 வரைக்கும் ஏற்ற முடியும். ஹார்டு மோடில் வந்து மெக்கானிக்கல் பாஸஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் நீங்கள் அடித்தக்கப்புறமேலு இன்னும் கொஞ்சம் ஏற்ற அவங்களாம் ஒருத்தனை அடித்தாலே வந்து ஜங்கிள் இருக்கும். இந்த கேமில் ஜங்கிள் பயம்னு ஒன்று இருக்கும். அண்டர் கிரவுண்ட் வந்து லைஃப் ஃப்ரூட்லாம் வளர ஆரம்பிச்சு, லைஃப் ஃப்ரூட்டுன்னு அதுக்கு பேர், வளர ஆரம்பிச்சிடும். அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு 5 ஏறும். மேக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 500 கிடைக்கும். அப்புறம் எதுக்கு நான் கல் எடுக்கிறேன்னா ஆரோ செய்யலாம். மேலே ஒரு ஓர் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து டின்னு தான். ஆமாம், டின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் கீழே போய் பார்த்தேன், கீழே எதுவும் கிடைக்கிற மாதிரி இல்லை. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம போகிறது கொஞ்சம் டேஞ்சர் தான். மேலே இருந்துக்கலான்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் கீழே போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை இப்போ போயிடுவேன். இப்போ மேலே போயிட்டு டின்னை மட்டும் மைண்ட் பண்ணுவேன். இந்த டின்னை மைண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் இந்த செஸ்ட்டு ஒன்று எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த செஸ்ட்டில் வந்து நம்ம ரூட்டில் வச்சுட்டு அப்புறம் இந்த கேமில் செஸ் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அயன் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அயனு அப்புறம் லெட்டு. ஒரு வேல்டுக்கு ஒன்று தான் இருக்கும், அயன் இருக்கும் இல்லைன்னா லெட்டு இருக்கும். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் பர் வேல்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான இருக்கும். உதாரணத்துக்கு கோல்டு, பிளாட்டினம், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ஒரு வேல்டு இருக்கும். நம்மளுக்கு வந்து டின்னு கிடச்சிருக்குது, டின்னு இல்லை காப்பர். நம்மளுக்கு டின்னு கிடச்சிருக்கு. அதனால் இந்த வெளில காப்பர் எடுக்கிறதுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று ஃபிஷ் பண்ணலாம் இந்த கேமில், அதில் கிரேட்டு கிடைக்கும். கோல்டன் கிரேட்டு, சில்வர் கிரேட்டு, உட்டன் கிரேட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய சில்வர் கிரேட் இருக்குது. அந்த லெவல் உட்டன் கிரேட் இருக்குது, அது வழியாக எடுக்கலாம். இல்லைன்னா வந்து டெசர்ட் ஃபாசில்ஸ் இருக்குது, சில்க்கு, இந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று இருக்குது. எக்ஸ்ட்ராக்னேட்டர்னு ஒன்று இருக்கும், அதில் போட்டிங்கன்னா கூட கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இங்கே மைண்ட் பண்ணிட்டு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு உடைக்கும் போது பார்த்துருப்பீங்க, இல்லை செஸ்ட்லேயும் இருந்திருக்கும். ரீகால் போர்ஷன்ட்டு ஒன்று இருக்கும். இப்போ அதை குடிச்சு வீட்டுக்கு போயிடணும் ஃப்ரெண்ட். நைட் டைம் கொஞ்சம் டேஞ்சரு. ரீகால் போர்ஷன் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வீட்டுக்கு டெலிபோர்ட் பண்ணிடும். இந்த மாதிரிலாம் மைன்கிராஃப்டில் இருந்தால் தொலைய மாட்டோம். இப்போ அந்த மாதிரி அடைச்சி விட்ருங்கன்னா இந்த கைடு கம்முன்னு இருக்க முடியாது. நைட்டு ஜாம்பிஸ் வரும் மைன்கிராஃப்ட் மாதிரியே. எங்கள் அம்மனில் போய் திறந்து விட்டுருப்பாரு, அதை சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதனால தான் இதை நான் அடைச்சி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து செஸ்ட்டு போட்டுடலாம். செஸ்ட்டு போட்டு உள்ள திங்ஸ் எல்லாம் வச்சிடலாம். அப்போ நான் ஃபன்னஸ் எப்படி செய்யணும் வந்துட்டேன். இப்போ அதை போய் கைக்கிட்ட பார்த்துட்டு வந்துட்டேன். அப்போ அதை போய் நான் பார்த்துட்டு இருந்தேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜாம்பிஸில் வருது. ஜாம்பிஸ் D9 ஒரு கன்று பிறந்து வரும். இப்போ இந்த ஹோல்டரில் வச்சிடலாம். அப்போ தான் நம்ம செத்தாக இதெல்லாம் போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேவ் பண்ணி எடுத்து இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேவ் பண்ணிட்டு இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோ நிறையா பார்க்கணும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பாட்டு கூட சீக்கிரமே போடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் பாய்.